ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான மலையாள படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் காட்டாளன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட மலை கிராமத்தில் பல ஆண்டுகளா அந்த மலையில மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க பல வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை யானை. எஸ், அந்த காட்டுக்குள்ள கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கான யானைகள் இருக்கு. அந்த யானைகள்னாலே இந்த மலைவாழ் மக்களால நிம்மதியாக அங்க வாழ முடியறது இல்ல. இப்படி யானை கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க இந்த மலைவாழ் மக்கள் அவங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து உயிர் பிழைக்கணுன்றதுக்காக காட்டை விட்டு பக்கத்துல இருக்க ஊருக்குள்ள வராங்க. அந்த ஊரையே கட்டி ஆண்டுட்டு இருக்கவன் பேர் தான் துரை. அந்த துரை கிட்ட இவங்க எல்லாரும் உதவி கிட்ட போய் நிக்க, இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். காட்டுல யானை பிரச்சனைன்னு ஊருக்குள்ள வந்தா ஊரையே கட்டி ஆண்டுட்டு இருக்க இந்த துரை இந்த மலைவாழ் மக்களை அடிமைகளா அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறான். அப்படி இந்த அப்பாவி மக்களை அடிமைகளாக்குனது மட்டும் இல்லாம அவங்கள வச்சு காட்டுல இருக்கக்கூடிய அந்த யானைகளோட தந்தங்களை வெட்டி எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல பல கோடி அவன் சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் காட்டுல தான் அந்த யானையால பிரச்சனைன்னு ஊருக்குள்ள வந்தா ஊருக்குள்ள இருக்க அந்த துரை கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த ஊர் மக்கள் அவங்களுடைய அந்த அடிமை சங்கிலியை எப்படி அறுத்து எறிஞ்சாங்க, யானை தந்தங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேர்ல்ட் மார்க்கெட்னு கடைசியில் இந்த அப்பாவி பழங்குடியின மக்களுக்கு விடுதலை கிடைச்சா, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட சொன்ன படம் தான் இந்த காட்டாளன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே கேரளா எல்லையில் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுப்பகுதியாக காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ளே பல ஆண்டுகளாக ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையே அந்த காட்டில் இருக்கக்கூடிய காட்டு விலங்கான யானை கூட்டம் கூட்டமாக வந்து இந்த பழங்குடியின மக்களை மொத்தமாக சேதப்படுத்திட்டு போயிடுது. பாவம், இவங்க ஏதாவது அந்த காட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணி பிழைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் அந்த யானை வந்து சர்வநாசம் பண்ணிட்டு போயிடுது. இப்படியே போச்சுன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய இந்த யானைகளுக்கு நம்ம பலியாயிடுவோம் அப்படின்ற மாதிரி பயந்து போன இந்த பழங்குடியின மக்கள் காட்டு விட்டு வெளியேறி காட்டு எல்லையில் இருக்கக்கூடிய ஊருக்குள்ளே தஞ்சம் புகுறாங்க. அப்படியே அவங்க அந்த ஊருக்கு வந்ததும் பசி பஞ்சம் பட்னி அவங்களால எதுவுமே சமாளிக்க முடியல. ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டாங்க. ஊருக்குள்ளே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் யாரும் இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் தான் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய டான் இருக்கான். அவனுடைய பேர் துரை. அவன் இந்த பழங்குடியின மக்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறான். அவங்களுக்கு தேவையான உணவையும் கொடுக்குறான். தங்க இடமும் சாப்பாடும் கொடுத்ததுக்காகவே துரையா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மக்களுக்கு அப்போ தெரியல, இவனும் ஒரு வகையில இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் அந்த காட்டு விட்டு அஞ்சு ஓடி வந்து ஊருக்குள்ள வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி யானைகளோட நடமாட்டம். ஊர் மக்களுக்காக இந்த துரை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை யூஸ் பண்ணி யானையை வேட்டையாட ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் யானையை வேட்டையாடும் போது தான் யானைகளோட தந்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது அவனுக்கு தெரிய வருது. யானை தந்தங்களை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தான் ஒரு யானையோட தந்தம் மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரைக்கும் விற்க முடியுது. அவ்வளோதாங்க, இதை விட என்ன தொழில் இருக்கு அப்படின்ற மாதிரி துரை இப்போ முழுக்க முழுக்க யானைகளை வேட்டையாடி தந்தங்களை வெட்டி எடுத்து விற்கணும்னு முடிவு பண்ணிட்டான். இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு மட்டுமே அதை பண்ணிட முடியாது. ஸோ அதுக்காக எந்த ஊர் மக்கள் யானைக்கு பயந்து போய் இவங்கிட்ட அடைங்களை கேட்டு வந்தாங்களோ அதே பழங்குடியின மக்களே யானைகளை வேட்டையாட யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பழங்குடியின மக்களை வச்சுக்கிட்டே கொடுமையா யானைகளை வேட்டையாடி தந்தங்களை வித்து பல கோடி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இந்த யானை தந்த வேட்டையில ஈடுபடக்கூடிய இந்த பழங்குடியின மக்களுக்கும் அவங்களுடைய உயிரிய பணைய வச்சுதான் இந்த வேலையை பாக்குறாங்க. அதுக்கு கூலியா வெறும் சாப்பாடு கொடுத்து அந்த மக்கள் எல்லாரையுமே ஒரு அடிமை மாதிரி தான் இந்த துரை நடத்திக்கிட்டு இருக்கான். என்னடா அது, காட்டுல யானை பிரச்சனை தான் இவங்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தீங்கன்னா இவன் நம்மள அடிமையாக்கி அதே யானைகளை வேட்டையாட வச்சு தந்தங்களை வித்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கானே, நமக்கு நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி சாப்பாடு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இந்த மக்களுக்குள்ள எப்படா நமக்கு விடுவு காலம் வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. துரையை எதிர்த்து யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாலும் போதும், அவ்வளவுதான் இந்த துரை அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவான். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வில்லனா வளம் வந்துட்டு இருக்கான். அந்த பழங்குடியின மக்களும் பயந்து போய் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு யானைகளை வேட்டையாடி தந்தங்களை வெட்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ஊருக்கு ஒரு புது எஸ்ஐ வந்து இறங்குறான். அந்த புது எஸ்ஐ வந்ததுமே மொத்த ஃபாரஸ்ட்டுமே பயங்கர டைட்டன் பண்றான். அவனை மீறி எந்த ஒரு பொருளும் இங்கிருந்து வெளியேறவே கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்கான். யாரா இவன் புது போலீஸ், அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செட்டில் பண்ணிட்டு நம்ம வியாபாரத்தை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த துரை அந்த போலீஸை லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணாலும் ஆனா அந்த போலீஸ் ரொம்பவே ஒரு நேர்மையான அதிகாரியா அங்க வளம் வந்துட்டு இருக்கான். அவனை மீறி துரையால தந்தங்களை எல்லையை தாண்டி கொடுப்பவே முடியல. அந்த அளவுக்கு அவன் டைட்டன் பண்ணிட்டான். நானா அந்த போலீஸ் எமகாதகனா இருக்கானே, யார் அவன் அப்படின்ற மாதிரி அவனை பத்தி தோண்டி எடுக்கும் போதுதான் இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட். எப்படி இப்போ அந்த ஊருக்கே டானா இருக்கக்கூடிய துரை பழங்குடியின மக்களை வச்சு வேட்டையாடி தந்தங்களை வித்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கானோ அவனை மொத்தமா அழிச்சிட்டு இந்த யானை தந்த தொழில நாம இறங்கணும்ன்ற மாதிரி அந்த ஊர்ல இன்னொரு பெரிய கை இருக்கான். அவனுடைய பேர் தான் எடி. இந்த எடிக்கும் துரைக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. ரெண்டு பேருமே
ஹீரோவும் இரு துருவங்களா எதிர்த்து நின்னுக்கிறாங்க. ஆனா எடியால துரையை தோற்கவே முடியல. அதனாலதான் அவன் மறைமுகமா அவனுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எஸ்ஐய இந்த ஊருக்குள்ள கொண்டு வந்து துரையோட தொழிலை பாதிக்கிற விதமா அதை மொத்தமா முடக்கி வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு துரை என்ன பண்றானா, இந்த பழங்குடியின மக்கள்லே அலின்ற ஒரு வயசான நபர் இருக்காரு, அவரை வச்சு யானை தந்தங்களை பார்டர் கிராஸ் பண்ற விதமா வண்டியில யானை தந்தங்களை ஏற்றி அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த யானை தந்தங்களை எடுத்துட்டு அலின்ற நபர் பார்டரை கிராஸ் பண்ணி ராமேஸ்வரத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல எப்படியோ இவர் உயிர் பழிச்சாரு. ஆனா இவர் வண்டியில் எடுத்துட்டு போன அந்த 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த யானை தந்தங்களை மொத்தமா காணோம். எஸ்ஐ தூக்கியிருந்தானா கண்டிப்பா ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிருப்பான். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்லயும் அந்த யானை தந்தங்கள் இல்ல. கண்டிப்பா அது துரையோட எதிரியான எட்டி கைக்கு தான் போயிருக்கு. ஒரு பக்கம் இந்த எஸ்ஐய துரையே நேரில் போய் மீட் பண்ணி, நீ யாருக்கு வேலை பார்க்குற எல்லாம் எனக்கு தெரியும், அடுத்து வேட்டையாடுற யானைகளோட தந்தத்தை உங்களெல்லாம் மீறி பார்டரை கிராஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டண்டா அப்படின்ற மாதிரி சவால் விட்டு வந்துடுறான். இந்த துறை இவ்வளோ தைரியமாக இவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட சவால் விட்டுட்டு வரதுக்கு முக்கிய காரணமே அந்த பழங்குடி இனத்தில் ஆண்டனின்ற ஒரு நபர் இருக்கான். எஸ், அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவனை ட்ரெயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா துரை அதிகமாக நம்பக்கூடிய அலின்ற அந்த நபர். அவர் தான் இந்த ஆண்டனியை ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ துரை ஆண்டனியை கூப்பிட்டு, இங்க பாரு, நீ என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது, அந்த எடி அண்ட் எஸ்ஐ அவனுக்கு 2 பேரையும் மீறி நீ தான் தந்தங்களை கொண்டு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒப்படைக்கணும். இந்த வேலையை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்ப நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி துரை ஆண்டனியை கூப்பிட்டு பேசி விட்டுறான். ஆண்டனியும் அந்த வேலையில் இறங்குறாரு. எந்த வண்டி போனாலும் எஸ்ஐயோட ஆட்கள் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு போகணும்னா ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த துரை போடப்பட்ட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்டரில் கிராஸ் ஆகக்கூடிய பஸ் ஆக்சிடென்ட் பண்ணி அதில் உயிரிழந்தவங்களுடைய பிணங்களை கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் வச்சு தான் ஏற்றிட்டு போவாங்க. அந்த ஆம்புலன்ஸில் இருக்க பிணங்களோட சேர்த்து அந்த யானை தந்தத்தையும் கடத்தி கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த துரை ஒரு மோசமான ஐடியா கொடுக்க அந்த ஐடியாவே எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க. இவனுங்களே ஒரு பஸ் ஆக்சிடென்ட்டை உருவாக்கிட்டு கிட்டத்தட்ட 15 பேர் அதில் உயிரிழந்துட்டாங்க. அப்படி உயிரிழந்த அந்த 15 பேரோட பாடியை ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அந்த எஸ்ஐ அந்த ஆம்புலன்ஸ் வண்டியும் நிறுத்தி செக் பண்ணுறான். ஏன்னா துரை அவ்வளோ கான்ஃபிடண்டாக சவால் விட்டுருக்கான். ஸோ எந்த ஒரு லூப் ஹோலையும் விட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் ஆம்புலன்ஸை கூட நிறுத்தி இவங்க செக் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஆம்புலன்ஸில் இருக்க பிணங்களை முழுசாக இந்த போலீஸ்காரங்க செக் பண்ணும்போது தான் இங்கே தாங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். துரை போட்ட பிளான் படி யானை தந்தங்களை பாடியில் வச்சு ஸ்மகிள் பண்ணல, எந்த ஒரு பாடியிலையும் தந்தமே இல்லை. அப்போ அந்த தந்தங்கள்லாம் எங்கே போயிருக்கும், எப்படி போகும் அப்படின்ற மாதிரி தலையை பிச்சுட்டு இருக்கும்போது தான் கதையில் இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்க விதமா அடுத்த நாளே எஸ்ஐயை சிஎம்ஓடைய பந்தோபஸ்துக்கு அனுப்பிடுறாங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ ஆண்டனி அடுத்த நாள் அந்த யானை தந்தங்களெல்லாம் பார்டரை கிராஸ் பண்ணி கொண்டு போகிறான். ஸோ ஆல்ரெடி இவங்க போட்ட பிளான் படி யானை தந்தங்களை பாடியில் வச்சு அனுப்புறதா தான் பேச்சு. ஆனால் அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த சீக்கிரட்டாக வச்சிருந்திருக்காங்க. ஆனால் அது எப்படியோ வெளியில் லீக் ஆகி இவங்க பாடியில் வச்சு தான் யானையை கடத்த போகிறாங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சுக்கிட்டு எஸ்ஐ ஆம்புலன்ஸை வரிமடிச்சு செக் பண்ணி அதை மொத்தமாக சொதப்பி அடுத்த நாள் அவன் பந்தோபஸ்துக்கு போனதும் அந்த கேப் பயன்படுத்தி நம்ம ஹீரோ அசால்ட்டாக பார்டர் கிராஸ் பண்ணி கொண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்துலேருந்து கடல் வழியாக ஸ்ரீலங்காக்குள்ளேயும் கொண்டு போகிறாங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவில் தான் ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட் ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே தான் இப்போ நம்ம ஹீரோ அந்த தந்தங்களெல்லாம் கொண்டு போயிருக்காரு. அங்க போனதும் ஒரு லேடி என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த கேரக்டர் நம்ம துஷாரா தான் நடிச்சிருக்காங்க. அந்த சிண்டிகேட்ல இருக்கக்கூடிய மெம்பரை நெருங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ துஷாரா தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி அந்த சிண்டிகேட் இயங்கிட்டு இருக்க இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. அங்க போனதும் ஆண்டனியை பார்த்தவொடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சந்தேகப்படுறாங்க, இவன் ஏதாவது டூப்ளிகேட் பொருளை கொண்டு வந்து விற்க போறானா அப்படின்ற மாதிரி. அந்த யானை தந்தங்களெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் வேர்ல்டு மார்க்கெட்லேயே இருக்கிறதுலே உயர்தரமான அது யானை தந்தம்னா அது நம்ம ஹீரோ கொண்டு போடுது. அதோடைய வேல்யூ எங்கேயோ போகுது. ஸோ அசால்ட்டா அந்த சிண்டிகேட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இந்த டீலை தொடர்ந்து பண்ணுவோன்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஹீரோ திரும்ப ஊருக்கு வராரு. எப்படி நம்ம ஹீரோ துரைக்காக சக்சஸ்ஃபுல்லா எல்லா பிசினஸையும் பண்ணி முடிச்சுட்டு வந்தா ஹீரோவுடைய குருநாதரான அலி இருக்கார்ல, அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. பாவம் அந்த பொண்ணுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, உடல்நிலை குறைவா இருக்கு. அந்த பொண்ணுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா செலவாகுமா. அவ்வளோ பணம் நம்ம கையில் இல்லை. சரி, நம்ம தான் துரைக்கு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோமே, அவர்கிட்ட போயிட்டு காசு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அள்ளியை கூட்டிட்டு போயிட்டு துரை கிட்ட பணம் கேட்குறாங்க. இந்த மாதிரி அள்ளியோட பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அவளுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஸோ 15 லட்ச ரூபா எனக்கு பணமாக வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் கேட்க, எது 15 லட்சமா? டேய் 15 லட்சத்துக்கு எவ்வளோ சைஃபர்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஏடா காட்டுவாசிங்களா, உங்களுக்கெல்லாம் சோறு போட்டு இடம் கொடுத்ததே பெரிய விஷயம், இதில் பணம் வேற கேட்குறியா? இந்த பாரு, நீ பண்ண வேலைக்கு ஒரு 50,000 கொடுக்குறேன், வாங்கிட்டு ஓடிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி துரை நம்ம ஹீரோ மிரட்ட. இங்கே தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் நம்மள எந்த நிலைமையில வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளவுதாங்க. நம்ம ஹீரோ துரையவே முறைச்சிட்டு இது வரைக்கும் வாழ்நாள் முழுக்க அந்த துரைக்காக நம்ம வேலை பார்த்தோம், இதுக்கப்புறம் நம்ம மக்களுக்காக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக வேலை பார்ப்போம் அப்படின்றப்ப நம்ம ஹீரோ தனக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த துரை எப்படி இவங்களை யூஸ் பண்ணி யானைகளை வேட்டையாடி தந்தத்தை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கானோ
அந்த வேலையை நேரடியாக நாம பண்ணலாம், அதில் வரக்கூடிய பணத்தை நாமளே நம்ம மக்களுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ களத்தில் இறங்குறான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு அந்த ஸ்ரீலங்கன் சிண்டிகேட் அவங்க கூட ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோ துரகன்ல மண்ணை தூவிட்டு தனியாகவே நம்ம ஹீரோ தான் டீமோட யானைகளை வேட்டையாடி தந்தத்தை கொண்டு போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு பணத்தோட வரான். அப்படி வந்தா யாருக்காக இதை பண்ணானோ அந்த அலியோட பொண்ணை இன்னும் சில பேரை அந்த தவிர கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொண்டுருக்கான். அவ்வளோதான் வெறியான நம்ம ஹீரோ இனி தான் மக்களை இவங்கிட்ட அடிமையாக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வெகுண்டு ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அலியும் சேர்ந்துக்கிட்டு அவன் மக்களை எல்லாரையும் ஒன்று கூடி இந்த துரையை எதிர்க்க ஆரம்பிக்கிறான். இந்த தருணத்தில் தான் துரை நம்ம ஹீரோக்கு ட்விஸ்ட் கொடுக்குற விதமாக துரையும் எடியும் எந்த அளவுக்கு பரம விரோதியாக இருந்தாங்களோ இந்த பழங்குடியின மக்களை திரும்ப இவங்ககிட்டே அடிமையாக வச்சுக்கணுன்றதுக்காக அவனுங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களை எதிர்த்து காலகாலத்துக்கு இவங்களை அடிமையாக வச்சுக்கணுன்ற மாதிரி வில்லனுங்க 2 பேரும் ஒன்று கூடி தாக்க வரானுங்க. கடைசியில் நம்ம ஹீரோ ஊர் மக்கள் இவங்க எல்லாரும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த எட்டியும் துரையும். இந்த கடைசி ஃபைட்டில் நம்ம ஹீரோ அவங்க ஊர்க்காரங்களோட துரையோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிச்சு துரையும் போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் இனி ஒருத்தனும் தன்னுடைய மக்களை அடிமையாக்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த எடியும் போட்டு தள்ளுறாரு. ஸோ எப்படி இவங்களுடைய எதிரிகளாக இருந்த துரை அண்ட் எடி 2 பேரையும் போட்டு தள்ளதுக்கப்புறம் அவங்க இவ்வளோ நாள் உருவாக்கி வச்சிருக்க அந்த சாம்ராஜ்யத்துக்கு தலைவனா நம்ம ஹீரோ உருமாறுறான். அதோட மட்டும் இல்லாமல் அவனுடைய பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக தொடர்ந்து நம்ம ஹீரோ இப்போ இந்த யானை தந்த ஸ்மக்லிங்கை பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படிங்க நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்க இந்த நியூஸ் ஸ்ரீலங்காவில் இருக்க அந்த மிகப்பெரிய சிண்டிகேட், அந்த சிண்டிகேட்டோடைய தலைவன் அவன் காதுக்கு போகுது. இங்கே தாங்க படத்திலே ஒரு முக்கியமான கேமியோ. அங்கே சிண்டிகேட்டோடைய ஹெட்டாக யார் இருக்கான்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம எல்சியூ தலைவனான லோகேஷ் கனகராஜ். அவர் தான் இந்த படத்துல லியோ கேப்ரியல் என்ற பேர்ல வராரு. வரும்போதே இவனை ஏமாத்தி பிசினஸ் பண்ணணும்னு நினைச்ச 3 பேரை கொடூரமா கொளுத்தி விட்டு என்னுடைய கார்ட்டல் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ட்ரோடக்ஷன். கிட்டத்தட்ட ஒரு ரோலக்ஸ் கேரக்டர் மாதிரி இவருடைய கேரக்டர் கிளைமாக்ஸில் வரணுன்ற மாதிரி தான் இந்த டேரக்டர் பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் ரோலக்ஸ் அளவுக்குலாம் லியோ கேப்ரியல் வரல. பார்ட் 2ல நம்ம ஹீரோ இவனை எதிர்க்கிற மாதிரி லீடை கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த காட்டாளன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு, கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோடு நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.